வணக்கம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உயிராக நினைத்தவரை துரோகம் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க யாரையாவது ஒரு முறை தன் ஆத்மார்த்தமான நபரை ஏற்றுக்கொண்டு விட்டீங்கன்னா அவங்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா காலப்புருஷர் தத்துவப்படி 8ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறந்த உங்களுக்கு மிக நெருங்கியவங்களை முதுகுல குற்ற துரோகத்தை அரங்கேறியிருந்திருப்பாங்க. இயற்கையின் விசித்திரமான விதி அது. உங்களை வாழ்க்கையில நீங்க கண்மூடித்தனமா நம்பி உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலுமே கலந்திருந்த ஒரு நபர் உங்களுக்கு செய்த துரோகம் உங்களோட இதயத்தை சுக்குநூறாவே உடைத்திருந்திருக்கும். அவங்க உங்க அன்பையும் தியாகத்தையுமே தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம கடந்து சென்ற தருணம் உங்களுடைய உலகமே இருந்து போனது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அந்த துரோகம் வெறும் ஏமாற்றம் மட்டுமல்லாம அது உங்க நம்பிக்கையின் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலாவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அது நீங்க யாரையாவது உங்களோட மனசுல ஆத்மார்த்தமா நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக நீங்க உங்க உயிரையும் கொடுக்கவும் மறக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க கண்மூடித்தனமா நம்பி உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலையுமே கலந்திருந்த ஒரு நபர் உங்களுக்கு செய்த துரோகம் தான் உங்க இதயத்தை சுக்குநூறாவே உடைத்து போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. அவங்க உங்களுடைய அன்பையும் தியாகத்தையுமே தங்களின் சுயநலத்திற்காகவே பயன்படுத்தி கொண்டேவும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம கடந்து சென்ற தருணம் உங்களை ஒரு உலகமே இருந்து போனது போன்ற உணர்வையே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சனி, ராகு, கேது அல்லது 8ஆம் பாவத்தின் தாக்கம் அதிகரிக்க காலத்தெல்லாம் இப்படி அனுபவங்கள் உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய உண்மையானவர் யார், யார் முகமூடி அணிந்தவர் என்பதை காட்டக்கூடிய காலம் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். நீங்க பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கலாம். என்னிடம் என்ன குறை என்று உங்களையே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் கொஞ்சம் கடினமா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா, நான் இவ்வளவு நம்பாமல் இருந்திருக்கலாமே என்று எண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா இந்த கேள்விகளுக்கு பதில் வந்திருந்திருக்காது உங்களுக்கு. ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரனின் வாழ்க்கையிலுமே ஒரு கட்டத்துல நம்பிக்கையின் சோதனை வந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த சோதனை மனிதர்களை அடையாளம் காட்டவும் உங்களை ஏமாற்றியவங்களை உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல உங்களின் புதிய தொடக்கத்திற்கான காரணமாகவே அவைகள் அமைந்திருந்திருக்கும். இந்த காலத்துலதான் பலர் உங்களை புரிந்து கொள்ளாம விமர்சித்திருந்திருப்பாங்க. அவ்வளவுதான் மறந்து விடுவது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வழியை அனுபவித்து நீங்கள் மட்டுமே. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வெளியே காட்டுற முகம் ஒண்ணு, உள்ளே சுமக்கிற உணர்வு உண்டு உங்களுக்கு. அவர் எளிதா யாரிடமும் மனசை திறக்க மாட்டீங்க. ஒரு முறை திறந்து விட்டா முழு நம்பிக்கையுமே கொடுத்து விடுவீங்க. அந்த நம்பிக்கையே உடைந்து போவதுதான் உங்களுக்கு மீண்டும் பழையபடி யாரையும் நம்ப பல வருடங்கள் ஆகும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்க வாழ்க்கையில நீங்க பலரை புரிந்து கொள்ளாம விமர்சித்து இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கைய. அதாவது அவ்வளவுதான் மறந்து விடு, அவ்வளவுதான் மறந்து விடு என்றேவும் சொல்லியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கைய. ஆனா அந்த வழியை அனுபவித்தது நீங்க மட்டும்தான். அதனால நீங்க வெளியே காட்டுற முகம் வேற ஒன்றா இருக்கும், உள்ள சுமக்கிற உணர்வு உங்களுக்கு வேற ஒன்றா இருக்கும். ஏன்னா எளிதாக யாரிடமே மனசு திறக்க மாட்டீங்க. நீங்க ஒரு முறை உங்க மனசு திறந்துட்டீங்கன்னா முழு நம்பிக்கையோடு கொடுத்து விடுவீங்க உங்க வாழ்க்கையவே. அந்த நம்பிக்கை தான் உடைந்து போவதற்கு தான் உங்களோட மீண்டும் பழையபடி யாரையும் நம்ப பல வருடங்களுக்கு உங்களுக்கு ஆகும் வாழ்க்கையிலேயும். அதாவது ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையிலையுமே ஒரு கட்டத்துல நம்பிக்கையின் சோதனை வந்திருந்திருக்கும். அது சோதனை மனிதர்கள் அடையாளம் காட்டவும் உங்களை ஏமாற்றியவங்களோட உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, உங்கள் புதிய தொடக்கத்திற்கான வரனாக அமைந்தது, ஒரு பாடமா அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது கிரகங்கள் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கும் ஒரு காரணம் உண்டு, அவரை விளக்குவதற்கும் ஒரு சிறு காரணம் உண்டு. சிலர் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க வருவதில்லை, அவங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து வெளியேறியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அந்த பாடம் கடினமா இருந்தாலுமே அதன் பிறகு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடியுமே அதிக புத்திசாலித்தனமாவே மாறியிருந்திருக்கும் உங்களுக்கு. இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீங்க. வார்த்தைகளை விட செயல்களை பார்ப்பீங்க. அன்பை காட்டுபவங்களை விட கஷ்டத்துல உங்க கூட உள்ளவங்களோட நிற்பவங்களை மதிப்பீங்க நீங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மறைந்திருந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் திறமையும் உழைப்புமே போட்டிருந்தாலும் தகுந்த அங்கீகாரமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனி வரும் காலம் உங்களுடையது. கிரகங்களின் சாதகமான சூழ்நிலையால காலங்காலமா உங்களுக்காக காத்திருந்த அந்த மறைமுக யோகம் இப்பொழுது முழுமையா வெளிப்பட தொடங்க போகுது. மூடி மறைக்கப்பட்டிருந்த நல்வாய்ப்புகள் தானாவே கதவை தட்டும். எதிர்பாராத விதத்துல பெரிய மனிதர்களுடைய ஆதரவும்
கை நழுவி போன அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே மீண்டு உங்களை தேடி வருவது என்று உங்க வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்க போகுது. சுக்கிரன் மற்றும் குருவின் அருளால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய இனி காலம் இப்போது உங்களுக்கு பிறக்க போகின்றது வாழ்க்கையில. நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் திறமையாகவும் உழைப்பையும் போட்டிருந்தாலுமே தகுந்த அங்கீகாரமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைத்திருந்திருக்காது என்ற ஏக்கம் உங்களுடைய மனசுக்கு இருந்திருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகிற காலத்துல உங்களுடைய கிரகங்களுடைய சாதகமான சூழ்நிலையால தான் காலகாலமா உங்களுக்கு காத்திருந்த அந்த மறைமுகமான யோகம் இப்போது முழுமையா வெளிப்பட தொடங்க போகுது. அது மூடி மறைக்கப்பட்டிருந்த நல்வாய்ப்புகள் தானாவே கதவை தட்ட போகுது. எதிர்பாராத விதத்துல பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் கை நழுவி போன அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுது வாழ்க்கையில. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய இனிய காலம் போது உங்களுக்கு பிறக்க போகுது வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது மெதுவா கதவை திறக்க தொடங்கியுள்ளது. பல ஆண்டுகளா நீங்க மனசுல நினைத்து கொண்டிருந்த ஆசைகளும் பலமுறை முயற்சி செய்துமே கைகூடாம போன காரியங்களும் காரணமே தெரியாம தடைப்பட்ட முன்னேற்றங்கள் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக விலகும். அறிகுறிகள் தென்பட போது இதுவரை உங்க அதிர்ஷ்டம் மறைந்திருந்த போல உங்களுக்கே தோன்றிருக்கலாம். நான் எவ்வளவு உழைத்தாலும் பலன் கிடைப்பதில்லை என்ற என்னை என்னை பலன் கிடைப்பதை விட குறைவாக உழைப்பவங்க கூட உயர்ந்து செல்கிறாங்க என்ற பலமுறை மனம் வருந்திருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலம் உண்டு. சில காலங்கள்ல கிரகங்களின் அமைப்பு சோதனைகளை தரும். சில காலங்கள்ல அதே கிரகங்கள் வாழ்க்கையை உயர்த்த வாய்ப்பையும் அளிக்கும். தற்போது விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தின் கதவு திறக்கப்பட போகின்றது வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது மெதுவா கதவை திறக்க தொடங்கியிருந்திருக்கு உங்க வாழ்க்கையிலேயும். அது பல ஆண்டுகளா நீங்க மனசுல நினைத்து கொண்டிருந்த ஆசைகளையும் பலமுறை முயற்சி செய்தும் கைகூடாம போன காரியங்களும் காரணமே தெரியாம தடைப்பட்ட முன்னேற்றங்கள் அனைத்துமே இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு விலகி அறிகுறிகள் தென்பட போகுது வாழ்க்கையில. நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லை. என்னை விட குறைவாக உழைப்பவங்கள் கூட உயர்ந்து செல்கிறார்கள் என்ற பலமுறை மனம் வருந்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலம் உண்டு. சில காலங்களில் கிரகங்களுடைய அமைப்பு சோதனை தந்திருக்கும். சில காலங்கள் அதே கிரகங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு அளித்திருந்திருக்கும். விருச்சிகம் என்பது செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை, தைரியம், பொறுமை மற்றும் மறுபிறப்பு போன்ற சக்திகளை குறிக்கக்கூடிய ராசியாகும். இந்த ராசியில பிறந்தவங்க வெளியில் அமைதியாக தோன்றினாலுமே உள்ளுக்குள்ள மிகப்பெரிய லட்சியங்களையும் உறுதியுமே கொண்டிருந்திருப்பீங்க. எத்தனை தடைகள் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை இவங்களுக்கு இயல்பாகவே இருந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. கடந்த சில மாதங்களா அல்லது சில ஆண்டுகளா அப்படிப்பட்ட அனுபவங்கள் நீங்கள் சந்தித்திருந்திருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், உங்களின் நல்ல எண்ணங்களை மதிக்காத சூழ்நிலைகள், எதிர்பாராத செலவுகள், திட்டமிட்ட வேலைகள் தடைப்படுவது போன்ற பல சம்பவங்கள் உங்களை சோர்வடைய செய்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது விருச்சிகம் என்பது செவ்வாய் பகவானோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை. அதாவது உங்களுக்கு தைரியத்தையும் பொறுமையும் மற்றும் மறுபிறப்பு போன்ற சக்திகளை குறிக்கக்கூடிய ராசியாவே அது அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. எவ்வளவு தடைகள் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இயற்கையாவே இருந்திருக்கும். அந்த மன வலிமைக்கு ஏற்ற பலன் கிடைக்காம இருந்தால் மனசுல ஏமாற்றமும் தனிமை மட்டுமே உருவாயிருந்திருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், உங்களுடைய நல்ல எண்ணங்களை மதிக்காத சூழ்நிலைகளும், எதிர்பாராத செலவுகளுமே, திட்டமிட்ட வேலைகளுமே தடைப்படுவது போன்ற பல சம்பவம் உங்களை சோர்வடைய செய்திருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. இது அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தானாவே கதவை தட்டப்போது எதிர்பாராத விதத்துல பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் கை நழுவி போன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுது வாழ்க்கையில. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய இனிய காலம் போது உங்களுக்கு பிறக்க போகுது வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது மெதுவா கதவை திறக்க தொடங்கியுள்ளது. பல ஆண்டுகளா நீங்க மனசுல நினைத்து கொண்டிருந்த ஆசைகளும் பலமுறை முயற்சி செய்துமே கைகூடாம போன காரியங்களும் காரணமே தெரியாம தடைப்பட்ட முன்னேற்றங்கள் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக விலகும். அறிகுறிகள் தென்பட போது இதுவரை உங்க அதிர்ஷ்டம் மறைந்திருந்தது போல உங்களுக்கே தோன்றிருக்கலாம். நான் எவ்வளவு உழைத்தாலும் பலன் கிடைப்பதில்லை என்ற என்னை என்னை பலன் கிடைப்பதை விட குறைவாக உழைப்பவங்க கூட உயர்ந்து செல்கிறாங்க என்ற பலமுறை மனம் வருந்திருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலம் உண்டு. சில காலங்கள்ல கிரகங்களின் அமைப்பு சோதனைகளை தரும். சில காலங்கள்ல அதே கிரகங்கள் வாழ்க்கையை உயர்த்த வாய்ப்பையும் அளிக்கும். தற்போது விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தின் கதவு திறக்கப்பட போகின்றது வாழ்க்கையிலேயும்.
அதாவது நீங்க நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து இப்போது மெதுவா கதவை திறக்க தொடங்கியிருந்திருக்கு உங்க வாழ்க்கையிலேயும். அது பல ஆண்டுகளா நீங்க மனசுல நினைத்து கொண்டிருந்த ஆசைகளையும், பலமுறை முயற்சி செய்தும் கைகூடாம போன காரியங்களும், காரணமே தெரியாம தடைப்பட்ட முன்னேற்றங்கள் அனைத்துமே இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு விலகி அறிகுறிகள் தென்பட போகுது வாழ்க்கையில. நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லை. என்னை விட குறைவாக உழைப்பவர்கள் கூட உயர்ந்து செல்கிறார்கள் என்ற பலமுறை மனம் வருந்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலம் உண்டு. சில காலங்கள்ல கிரகங்களுடைய அமைப்பு சோதனை தந்திருக்கும். சில காலங்கள் அதே கிரகங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு அளித்திருந்திருக்கும். விருச்சிகம் என்பது செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை, தைரியம், பொறுமை மற்றும் மறுபிறப்பு போன்ற சக்திகளை குறிக்கக்கூடிய ராசியாகும். இந்த ராசியில பிறந்தவங்க வெளியில் அமைதியாக தோன்றினாலுமே உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய லட்சியங்களையும் உறுதியுமே கொண்டிருந்திருப்பீங்க. எத்தனை தடைகள் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை இவங்களுக்கு இயல்பாகவே இருந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. கடந்த சில மாதங்களா அல்லது சில ஆண்டுகளா அப்படிப்பட்ட அனுபவங்கள் நீங்கள் சந்தித்திருந்திருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், உங்களின் நல்ல எண்ணங்களை மதிக்காத சூழ்நிலைகள், எதிர்பாராத செலவுகள், திட்டமிட்ட வேலைகள் தடைபடுவது போன்ற பல சம்பவங்கள் உங்களை சோர்வடைய செய்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது விருச்சிகம் என்பது செவ்வாய் பகவானோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை. அதாவது உங்களுக்கு தைரியத்தையும் பொறுமையும் மற்றும் மறுபிறப்பு போன்ற சக்திகளை குறிக்கக்கூடிய ராசியாவே அது அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. எவ்வளவு தடைகள் வந்தாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை வந்து உங்களுக்கு இயற்கையாவே இருந்திருக்கும். அந்த மன வலிமைக்கு